வந்து வேலூர் சிஎம்சி கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் அவங்க கொடுத்த ஒரு குவாலிட்டி கண்ட்ரோல் ரிப்போர்ட். ஆத்தூர் எக்ஸ்ரேஸ் அண்ட் ஹைடெக் டயக்னாஸ்டிக் சென்டர் அந்த ஆய்வகத்தோட ஆகஸ்ட் 2025 மாசத்துக்கான ரிசல்ட்ஸ் பத்தி இதுல இருக்கு. குறிப்பா வந்து தைராய்டு ஹார்மோன் டெஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதை மையமா வச்ச ரிப்போர்ட் இது. சரி, இதுக்குள்ள என்ன இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாமா? பார்க்கலாமே. முதல்ல இது என்ன ரிப்போர்ட்னு ஒரு சின்ன ஐடியா கொடுத்துடுறேன். இதுக்கு பேர் வந்து எக்ஸ்டர்னல் குவாலிட்டி அஷ்யூரன்ஸ் ஸ்கீம், அதாவது EQAS. சிஎம்சி மாதிரி பெரிய நல்ல அனுபவம் வாய்ந்த நிறுவனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, மத்த லேப்ஸ் இருக்கு இல்லையா, அவங்களோட டெஸ்ட் ரிசல்ட்ஸ் எல்லாம் எவ்வளவு சரியா இருக்கு, துல்லியமா இருக்குன்னு செக் பண்ணுவாங்க. அப்படி செக் பண்ணி கொடுக்கிற ரிப்போர்ட் தான் இது. இதுல வந்து ஆத்தூர் எக்ஸ்ரேஸ் அண்ட் ஹைடெக் டயக்னாஸ்டிக் சென்டர் பங்கேற்றிருக்காங்க. ஓ அப்படியா? அப்போ இது வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி குவாலிட்டி செக் மாதிரிங்களா? இந்த ரிப்போர்ட்ல ஆத்தூர் லேப் பத்தி ஸ்பெசிஃபிக்கா என்ன இருக்கு? இதுல வந்து அவங்க டெஸ்ட் பண்ண சில குறிப்பிட்ட ஹார்மோன்ஸ் பத்தின டேட்டா இருக்கு. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா டோட்டல் தைராக்சின், அப்புறம் ஃப்ரீ தைராக்சின், TSH அதாவது தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், அப்புறம் டோட்டல் T3. இந்த 4 டெஸ்ட்லயும் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு இதுல இருக்கு. சரி, அந்த பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு எதை வச்சு சொல்றாங்க? மெஷர்மெண்ட் ஏதாவது இருக்கா? Z-ஸ்கோர் அப்படின்னு ஒரு ஸ்டேட்டிஸ்டிக்கல் மெஷர் யூஸ் பண்றாங்க. இது ரொம்ப சிம்பிள் தான். அதாவது ஒரு குறிப்பிட்ட டெஸ்ட்டை பல லேப் செய்யும் இல்லையா, நூத்துக்கணக்கான லேப்ஸ். அவங்களோட ஆவரேஜ் ரிசல்ட் ஒன்று இருக்கும். அந்த ஆவரேஜ்ல இருந்து இந்த ரிசல்ட் எவ்வளோ வித்தியாசப்படுது, எவ்வளோ டீவியேட் ஆகுதுன்னு காட்டுற ஒரு ஸ்கோர் தான் இது. பொதுவா இந்த Z-ஸ்கோர் மதிப்பு வந்து +2க்கும் -2க்கும் நடுவுல இருக்கணும். அதாவது -2.0ல இருந்து +2.0 வரைக்கும். இந்த ரேஞ்சுக்குள்ள இருந்தா அந்த ரிசல்ட் வந்து அக்செப்டபிள், ஏற்றுக்கொள்ளத்தக்கதுன்னு அர்த்தம். சரி. அந்த +2 அல்லது -2 அளவை தாண்டி ரொம்ப அதிகமா போனாதான் அது வந்து ஒரு வார்னிங் மாதிரி, இல்லைன்னா ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை. இங்கதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. இந்த ஆத்தூர் லேபோட Z-ஸ்கோர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டோட்டல் தைராக்சினுக்கு 0.44, ஃப்ரீ தைராக்சினுக்கு 0.49. இது ரெண்டுமே வந்து +2க்கு உள்ளதான் இருக்கு. ஆமா, அது ரொம்ப நல்ல ஸ்கோர், ரொம்ப பக்கத்துல இருக்கு ஆவரேஜ்க்கு. அடுத்தது TSH பாத்தீங்கன்னா -0.52 இருக்கு, மைனஸ்ல இருக்கு. அதே மாதிரி டோட்டல் T3 வந்து இதுவும் மைனஸ்ல இருக்கு. இது எப்படி? அதுவும் அதேதான், மைனஸ்ல இருந்தாலும் அந்த மதிப்பு வந்து -2.0 விட கம்மியா இல்ல. அதாவது -2.0ல இருந்து 0க்கு நடுவுல இருக்கு. ஓ சரி சரி. அதனால இந்த TSH டோட்டல் T3 ரிசல்ட்ஸும் வந்து ஏற்றுக்கொள்ளத்தக்க ரேஞ்ச்குள்ளேயே தான் வருது. சுருக்கமா சொல்லணும்னா, வேலூர் சிஎம்சியோட இந்த ஆகஸ்ட் 2025 மாத EQAS ரிப்போர்ட் படி ஆத்தூர் எக்ஸ்ரேஸ் அண்ட் ஹைடெக் டயக்னாஸ்டிக் சென்டர் இந்த குறிப்பிட்ட தைராய்டு ஹார்மோன் டெஸ்ட்ல ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி ஏற்றுக்கொள்ளத்தக்க முடிவுகளை கொடுத்திருக்காங்க. கரெக்டா? சரிதான். இது உங்க ஹெல்த் சம்பந்தமா நீங்க முடிவுகள் எடுக்கும்போது அந்த முடிவுகளுக்கு அடிப்படையா இருக்கிற லேப் ரிசல்ட்ஸோட குவாலிட்டி எவ்வளவு முக்கியம்னு காட்டுது. ஒரு லேபோட தரம் இப்படி ஒரு பெரிய நிறுவனத்தால உறுதி செய்யப்படுறது வந்து ஒரு நல்ல விஷயம். நீங்க ஒரு பேஷண்டா போய் டெஸ்ட் பண்ணும்போது உங்க ரிசல்ட்ஸ் மட்டும் இது ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் இல்லையா? கண்டிப்பா.